ரைட்டாகவே போயிடலாம். ஒரு ஒரு வந்து சத்தமா பேசுங்கப்பா. இப்போ ஒரு சிட்டியில வந்து ஒரு முதலை பண்ணை இருக்கு. அந்த முதலை பண்ணையில வந்து விசிட்டிங் பண்றதுக்காக நிறைய மக்கள் வருவாங்க. அப்படி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை அந்த முதலை பண்ணையோட ஓனர் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க யாராவது வந்து இந்த குளத்துல குதிச்சு நீந்தி அந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் $1 பண்ணீங்க. மில்லியன் பரிசு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா வந்து என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே வந்து குதிக்கிறதுக்கு வந்து தயக்கப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒருத்தர் நீந்திட்டு இருக்காப்புல. நீந்தி அந்த பக்கம் வந்துட்டு வந்துடுறாரு. எப்படியோ எப்படியோ வந்ததுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த முதலை பண்ணை வச்சிருக்க ஓனர் வந்து நீங்க ஜெயிச்சிட்டீங்க. உங்களுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது அப்படின்னு கேட்கும்போது, அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, நான் குதிக்கவே இல்லைங்க. பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் என்னை தள்ளி விட்டாங்க அப்படின்னு. யாருன்னே தெரியல அப்படிங்கும்போது, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியுது யார் அப்படின்னு விசாரிக்கும் போது, பின்னாடி இருந்து தள்ளி விட்டது வந்து அந்த நபரோட ஒய்ஃப். ஸோ வந்து இதுல என்ன தெரியுதுன்னா, எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் ஹேவ் அ வுமன் பிஹைண்ட் அப்படின்னு தெரியுது. எதுக்கு தள்ளி விடுறதுக்கா? தள்ளி விடுறதுக்கு. நம்ம பின்னாடி இருந்து எப்பவுமே புஷ் பண்றது நம்மளோட ஒய்ஃபா தான் இருக்கும். ஸோ நல்ல புஷ் மாதிரி இல்லையே நீங்க சொன்னது. இப்போ முதல்ல கிட்ட சாவுன்னு புஷ் பண்ண மாதிரிலாம் இருக்கு. சாகணும்லாம் இல்லை, நம்மளை தள்ளி விடுறாங்க. ஸோ எப்பவுமே அப்படிதான் இருக்கும். நம்மள புஷ் பண்றதுக்கு ஒரு ஒய்ஃப் வேணும். இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் வேணும்னு எல்லாரும் வேண்டிக்கோங்க. நன்றி. சூப்பர் நண்பரே.